இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 90,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்றார். நாடாளுமன்றத்தில் அவருக்கு பெரும்பான்மை இல்லாததால் பதவியேற்ற மறுநாளே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இதையடுத்து நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து கட்ட பிரச்சாரங்களும் ஓய்வடைந்ததை தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு சரியாக அந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 17வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மாலை 4 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணும் பணி உடனடியாக தொடர்கிறது. இந்த தேர்தலில் பலமுனை போட்டி நிலவுகிறது. 21 கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் கூட்டணி அமைத்து அதிபர் தேசிய மக்கள் கட்சி சக்தி அதிபர் அனுரகுமார திசாநாயக்க களமிறங்கியிருக்கிறார். அதேபோல ராஜபக்சக்களின் இலங்கை பொதுஜன பெரமுன, சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த தேர்தலில் களம் கண்டிருக்கிறார்கள். இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க கட்சி கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் வெறும் 3 எம்பிக்கள் மட்டுமே இருந்த நிலையில் எந்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இந்த தேர்தலானது இன்று தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 90,000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து பகுதிகளிலும் மக்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வரக்கூடிய சூழல் தற்போது நிலவி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1,71,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 13,421 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் தரப்பில் 5,464 வேட்பாளர்களும் சுயேட்சைகளாக 3,357 பேரும் தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த தேர்தலானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி தொடங்கி இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கான ஆதரவு அதிகரிக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.